தாவுற லவ்வால என் லைஃப் சில்லாக்குற நீ என்னோட ட்ரீம் தான் ஃபுல்லாக்குற தட்டு 3 இருக்கு. இட்லி குண்டா வேற வித்தியாசமா இருக்கு ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து தோசை கரண்டி 2 கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து விறகு நிறைய தேவைப்படும். அதுக்கப்புறம் வடச்சட்டி. நெக்ஸ்ட் இந்த லைட்டர் எதுக்குடா எடுத்து வந்தீங்க? இந்த லைட்டர் தான் இருக்கா? பத்த வைக்கிறோம் தீப்பத்தி. இருங்க தீப்பத்தி போய் எடுத்து வந்துடுறேன். गाइस அவங்க எடுத்துட்டு வர வரைக்கும் சின்ன பிரேக். 10 ஹாய் गाइस நம்ம கரெக்ட்டா இருக்கோம். இப்போ வந்து பட்டேக்கலாம். சோ இப்போ என்ன பண்றீங்க? பத்த வைக்கிறோம். பத்த வைக்கிறோம். இந்த பத்த வைங்க. இருடா. எதிர பத்த வை. சும்மா தான் இருக்கு. பண்ணுங்க பண்ணுங்க. டா வரச்சு தர. வரச்சுனடே. டா. அங்க ஆல்ரெடி அந்த தீப்பெட்டி எடு. முடிஞ்ச தீப்பெட்டி எடு. பத்தடா. முடிஞ்ச தீப்பெட்டி இந்த தீப்பெட்டி ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணோம். ஆனா பத்தலன்னு சொல்லிட்டு நாங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஆனா முடிஞ்சிருச்சு. சரி கொடுங்க. So guys ஆமா. வெயிட் பண்ணுங்க. ஓகே வேகமா தேய்டா. கொண்டா. சரி கொண்டா கொண்டா. பேசிட்டே இருக்க ஆண்டி. இங்க வாங்க. 3 hours later. So guys எப்படி 3 மணி நேரம் கழிச்சு எப்படியாச்சு வச்சாச்சு. பத்தி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இத மூடி வச்சிரலாம். மூடி வச்சிரலாம் guys. அதுல இந்த ரவுண்டா. ஓகே गाइस அவ்வளவுதான். இப்போ நாம ஒரு சட்னி செய்யலாம். சட்னிக்கு அரைச்சு என்ன பண்றது? ஸ்டார்ட். சட்னிக்கு வந்து மிக்ஸி தேவை. ஆனா என்கிட்ட மிக்ஸியே இல்ல. ஆனா நாங்க சட்னி செய்ய போறோம். சட்னி செய்யலாம். நாங்க வந்து ஒரு வீடியோ போடா. இப்போ நாங்க டைம் ரொம்ப எடுக்கும். சோ சட்னி எல்லாமே அம்மிக்கல்லையே அரைக்கலாம். ஓகே गाइस 5 minutes கழிச்சு பவுடர் போடலாம். சரி ஃபர்ஸ்ட் நீங்க 5 minutes later 10 minutes later go. நம்ம வந்து புதினா சட்னி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அடுப்பு இருக்கு. அதை கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ